2014ஆம் ஆண்டிற்கு முன்பு தொழில் வல்லமை, செல்வ செழிப்பு என பன்முகத்துடன் இருந்த கோவையை மீட்டெடுக்க தனக்கு ஆதரவு அளிக்குமாறு திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தெரிவித்தார். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உடையாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அத்தொகுதியின் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கொடுப்பவர்களுக்கும் அதை தடுப்பவர்களுக்கும் இடையே நடக்கும் யுத்தம்தான் இந்த தேர்தல் என குறிப்பிட்டார். மேலும் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு சிறந்த நலத்திட்டங்களை செயல்படுத்தி முதலமைச்சர் சிறப்பானதொரு ஆட்சியை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். பன்முகத்தன்மையுடன் செழிப்பாக இருந்த கோவையை மீட்டெடுக்க திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் உறுதியளித்தார். 10 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து நமக்கெல்லாம் எதுவும் செய்யாமல் பணவீக்கத்தை ஏற்படுத்தி ஜிஎஸ்டி என்னும் சட்டத்தை என்னும் வரியை கொண்டு வந்து நம்ம எல்லாம் இன்றைக்கு பழைய கோவை எப்படி இருந்ததோ அதற்கு நேர் எதிராக இன்றைக்கு தள்ளாடும் ஒரு கோவையாக மாற்றி மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். இவற்றை நாம் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும். மீண்டும் 2014க்கு முன்பு எப்படி கோவை இருந்ததோ பன்முகம் கொண்ட கோவை, தொழில் முகம், சிறு குறு தொழிற்சாலைகள், பெரும் தொழிற்சாலைகள் என்று பணப்புழக்கத்துடன் செல்வச் செழிப்புடன் இருந்த கோவையை நீங்கள் சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். அத்தகைய கோவையை மீட்டெடுக்க நீங்கள் அனைவரும் வரக்கூடிய காலகட்டத்திலே வரும் 19ஆம் தேதி நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு தவறாது வாக்களிக்க வேண்டும்.